ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு சேனல் என்ன பார்க்க போறோம்னா, நாங்கள் லாஸ்ட்டாக ஏற்காடு இப்போ இந்த ட்ரிப்போட கண்டினியூஷன் தாங்க. லாஸ்ட்டாக பீக்கு பார்க்கோட விட்டுருந்தேன். அதில் இன்னும் ஒரு சூப்பரான பிளேஸ் இருக்குது. அதுதாங்க, வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த பேர்ட்ஸோடைய இடம் தாங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நானே சொல்கிறத நீங்களே பாருங்கள். நிறைய போகும்போதே இந்த நிறைய குட்டி குட்டி பேர்ட்ஸ்லாம், நல்லா கிளிகள் நிறைய இருந்துச்சுங்க. லவ் பேர்ட்ஸ்னு எல்லாமே நம்மக்கிட்ட உட்காருது. நம்ம உணவும் அவங்க தானியங்கள் அங்கே இருக்கவங்களே கொடுக்குறாங்க ஃபீட் பண்ண சொல்லி. ஸோ உங்களுக்கு பேர்ட்ஸ் பார்க்கணும், பேர்ட்ஸ் உங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணணும், உங்கள் மேலே உட்காரணும் ரொம்ப ஆசைப்பட்டீங்கன்னா இந்த இடத்துக்கு போங்க. இது ரொம்ப உங்களுக்கு அருமையான பிளேஸுங்க. அதுக்கான பிளேஸ் தான். நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அது மட்டும் இல்லைங்க, பாருங்க, என் ஹஸ்பண்ட் ஒரு பறவை கொடுத்தாரு. இன்னொரு பேர்டு என் பையன் கையில் அழகாக உட்காந்துருச்சுங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இது மட்டும் இல்லைங்க, அவங்க உணவு கொடுக்கும்போது அந்த பறவைங்க ரொம்ப அழகா வாங்கி சாப்பிடுதுங்க. இதெல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருந்தது மனசுக்கு. திரும்ப திரும்ப இப்படி திரும்ப. வா வா போலாம், வா வா. ஒரு பறவை நிறைய நீங்க எவ்வளவு நேரம் வேணா ஸ்பெண்ட் பண்ணலாம், ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நாங்கள் கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேல இருந்தோம். ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பாருங்க, என் கையில உட்காந்துருச்சு இந்த வேர்ட். ரொம்ப சூப்பரா இருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா ஒரு அங்கிள் மேல 3 பேர்ட்ஸ் இருந்தது. அதை அவங்க பேர குழந்தை காமிச்சிட்டு இருக்காரு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. கலர் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குது. அந்த பறவைகள் ரொம்ப அழகா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. இங்க பாருங்க, இங்கதான் இந்த இடத்துல தானியம் கொடுத்தாங்க. ஸோ அதை வாங்கிட்டு அப்படியே போறோம். வாங்கி இப்படி கை நீட்டினானே வந்துச்சு பாருங்க, கையிலேயே சாப்பிடுது. இது எனக்கு ரொம்ப சூப்பரான மூமெண்டா இருந்தது, மறக்கவே முடியாது. இன்னொரு வாட்டி கூட போகணும் ரொம்ப நான் ஆசைப்படுறது. பாருங்க, பையன் கையிலும் இருக்கு, என் ஹஸ்பண்ட் கழுத்துலயும் போயிடுச்சு. மாறி மாறி அவங்க தாவறாங்க. இதுக்கான இந்த இடம் பாத்தீங்கன்னா சூப்பரா ரெடி பண்ணிருக்காங்க. மரம், செடி, கொடி மாதிரியும் மலை பாறைகளும் கீழே செட்டப் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குது. உங்களுக்கு கிளைகள், நிறைய கிளைகள் வச்சு அதுங்க நல்லா உட்கார்ற மாதிரி ஒரு இயற்கையா ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பாருங்க, நம்ம நகர்ந்தே போனா கூட ஒண்ணுமே அவ்வளவுங்க, கூடயே வருதுங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் கையில சாப்பிடுற அவர் தரல பழகுது. ஸோ கையே கடிச்சிச்சு. மேலே பாருங்க, அழகா பாக்ஸ் பாக்ஸா வச்சிருக்காங்க. ஒருவேளை அதுங்க முட்டையிடுறதுக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சூப்பரா இருக்குது. ரொம்ப ஹைட்டாகவும் நல்லா ஒரு காற்றோட்டமாகவும் மேலே அந்த வலைகள்லாம் வச்சு பறக்க விடாத மாதிரியும் காத்து வரா மாதிரியும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இங்க பாருங்க, என் ஹஸ்பண்டுக்கு அதை போய் அது முடியெல்லாம் இழுக்குது. அப்பா ஐயோ கொடுக்குது. இதெல்லாம் டூ மச். அது மாதிரி வேலை பண்ணு. அது என்னுடைய தாடி எல்லாம் ஏதோ விதை நினைச்சு கொத்திட்டு இருக்கு. நிறைய எடுத்துட்டு இவன் குட்டி சிரிப்பு பாருங்க. என்ன விருப்பத்துற மாதிரி அந்த கிளி பண்ணிச்சு. என் ஹஸ்பண்டை போய் இது பண்ணது. சரி சரி, போனா போது பொங்கட்டும், கிளி தானே. என்ன உன விடாதா? இப்படியே அந்த கிளி ரொம்ப நேரமா விடாம என் ஹஸ்பண்ட் கூடயே டிராவல் பண்ணிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா போயிடுச்சு. இங்க வந்தா இங்க பாருங்க, இவங்க கை மேல ஒருத்தர் தலை மேல எல்லாம் ஏறிட்டு இருந்தது. மேல பாத்தீங்கன்னா சூப்பரா இந்த ரெட் கிளி 2 சொன்ன ஒண்ணு விளையாடிட்டு இருந்தது. அப்புறம் இங்க பாருங்க, என் கையில இன்னொரு அழகான கிளி வந்துச்சு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மாங்குயிலே பூங்குயிலே ஒன்னு அப்படியே ஃபன்னா இருந்துச்சு. முக்கியமா தலையில இருந்தோடனே ஹஸ்பண்ட் பாட்டெல்லாம் பாடுறாரு. அது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அந்த கிளி பண்ற சேஷ்டைகள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஏய் ஒழுங்கா பாரு. அப்படிதான் எனக்கு இருந்தது இவ்வளவு நேரம். இல்ல டாய்லெட் போறது இல்ல மண்டபம். அப்பதான் கரெக்டா மூக்கு மேல வரும் டாய்லெட் போடும்.
இறங்கி வா இறங்கி வா. அதுக்கு நல்லா இருக்கு இறங்க மாட்டேங்குது. நில்லு நில்லு, தூரமான இல்லை. அப்புறம் பாருங்க, அந்த கிளி விடவே இல்லை. நான் கீழே இறங்குறேன், அப்ப கூட அது பறக்கும்னு நினைச்சேன், பறக்கல. இது ரொம்ப சூப்பரான மூமெண்டா இருந்தது. அப்புறம் பாத்தீங்கன்னா என் பையன் மேல உட்காந்துச்சு. இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் இது மாதிரி டிஃப்ரெண்டான போடுறோம். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய வீடியோ போட்டிருக்கேன். இதுல பாருங்க, அடுத்தது இங்க வந்தா கலர்ஃபுல்லான ஒரு கிளி இருந்துச்சு. ரொம்ப சூப்பர், பஞ்சவர்ண கிளி போல ரொம்ப அழகா இருக்கு. இந்த மாதிரி நிறைய நிறைய பேர்ட்ஸ் உள்ளதுங்க. நம்மளுடைய கவலைகள் எல்லாம் மறந்து இந்த இடத்துல இருக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி பேர்ட்ஸோட ஸ்பெண்ட் பண்ணணும், பறவைகளுக்கு உணவளிக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா இந்த இடத்துக்கு போங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு, ரிலாக்ஸ் பண்ணலாம். பாருங்க, ஹஸ்பண்ட் கூப்பிடுறாரு. இந்த கிளி சாப்பிடுது. ஒரு சில கிளிங்க இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போதும்ன்ற மாதிரி வேணாம்னு நினைச்சுங்க. பாருங்க, இந்த கிளி கூட அவர் கூப்பிட்டோன்னே வந்துடுச்சு. அப்புறம் போயிடுச்சு போச்சுட்டு. நான் கூப்பிடுறேன், அது வரல. ஏன்னா நிறைய பேர் உணவு கொடுத்ததுனால அதுக்கு வயிறு ஃபுல் ஆச்சு என்னமோ. நிறைய பேர் கூட்டு பார்த்தாங்க, வரல. சரி, அதனால நானும் விட்டுட்டேன். அப்புறம் இந்த இடத்துல போய் நின்னா எதுக்கு நிக்கிறோம் அப்படின்னு லைன் கட்டி நின்னோம். அந்த சர்ப்ரைஸ் என்ன பாத்தீங்கன்னா, பெரிய கிளிங்க, அதுவும் ஒயிட்ல அழகா சூப்பரா கியூட்டா இருக்கு. பாருங்க, நம்ம சொல்றதுல உட்கார வைக்கிறாங்க. பாருங்க, என் பையன் சொல்றதுல உட்காந்து எவ்வளவு கியூட்டா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அதே மாதிரி என் ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் எல்லார் மேலேயும் குறைச்சாங்க. எங்களுக்கு மட்டும் இல்ல, பின்னாடி வரவங்க மேலேயும் குறைச்சாங்க. அதுங்க ரொம்ப சமத்தா கொஞ்சிச்சுங்க. ரொம்ப கியூட்டா இருக்குங்க. இதை பார்க்கும்போதே கண்கொள்ளா காட்சி மாதிரி இருந்துச்சு. மனசுக்கு ரொம்ப அமைதியா, சந்தோஷமா, ஹாப்பியா இருந்துச்சுங்க. அப்புறம் இந்த இடம் வந்தீங்கன்னா ஸ்டெப் மாதிரி வெளியே போறதுக்கு தான். ஆனா அதுக்கு முன்னாடியே அங்கேயும் நம்மளுக்கு ஒரு கொள்ளா காட்சியா இங்க ஸ்டெப் மாதிரி ஏறி நின்று கியூ கட்டி நின்று போய் பாக்குறோம். எவ்வளவு அழகான பறவைகள் இந்த உலகத்துல எவ்வளவு அழகழகா இருக்குன்றத இங்கதான் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப அருமையா இருக்கு. ஒவ்வொன்றத்தையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் அங்க இருந்து அப்படியே லாஸ்டா போனா, லாஸ்டா அந்த கருப்பு கலர்ல ஒரு பேர்டு இருக்கு பாருங்க. உங்களுக்கு அந்த பேர்டு இருக்கு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்புறம் ஒன்னோட ஒண்ணு பாருங்க சண்டை போட்டுக்குதுங்க. ஸோ அதுவும் ரொம்ப லைக் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கருப்பு கலர் பேர்ட் சொன்னால இது என்னன்னு நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் கடைசியா சொல்றேன், ஓகேங்களா? அப்புறம் இந்த இடம் பாத்தீங்கன்னா நம்மளே ஃபீட் பண்ணலாங்க. ஸோ தட்டுல கொடுத்துடுறாங்க பழங்கள் எல்லாம். ஸோ அதுங்க நல்லா சாப்பிடுங்க. என் பையன் கொடுக்குறான் பாருங்க. அப்புறம் நானும் கொடுத்தேன், என் ஹஸ்பண்ட் கொடுத்தேன். எல்லாருமே கொடுத்துட்டு கீழே வரும். கீழே அப்படியே இங்க இறங்கி வரோம். அங்கேயும் என் ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு பறவை வந்து கொஞ்சிச்சு பிளாக் கலர்ல. இது என்ன பேர்ட் சொல்லுங்க, தெரிஞ்ச கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் சொன்னேன், எங்க போனாலும் உன்னை விட மாட்டேதுப்பா, தலை மேல காது மேல வந்து கத்துற சத்தம் அவரால் முடியல. காது கீச்சு கீச்சுன்னு கத்திச்சு இந்த பேர்டு. ஸோ குழந்தைங்க எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க. நானும் ரொம்ப என்ஜாய் பண்ணேங்க. அப்புறம் இந்த பேர்டு பாருங்க, இது என்ன பேர்டு பாத்தீங்கன்னா ஆண்பில். ரொம்ப நல்லா அழகாவும் இருக்கு, மூக்கு நீட்டா இருக்கு, நல்லா சூப்பரா இருந்துச்சுங்க. இதை எடுக்க முடியல என்னால. ஸ்டில் இப்படியே வளர்த்துக்க திரும்ப மாட்டுது. எனக்கு திரும்ப திரும்ப கெஞ்சுறேன். டைமும் ஆகுதா சரி. அதுக்கப்புறம் ஒரு வழியா எடுத்தேன் பாருங்க. தமிழ்ல இதை இருவாச்சின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப பெரிய பேர்டு, ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. எல்லா பறவைகளும் இங்க கலர்ஃபுல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனல்ல நான் வீடியோ போடுறேன். தொடர்ந்து பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. கடைசியா இங்க இருந்து போக மனசு இல்லாம கிளம்பணுங்க, என்ன டைம் ஆயிடுச்சுன்னு. நெக்ஸ்ட் எங்க போனோம், என்ன பண்ணோம் என்பதை நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் மக்களே.